ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதிலிருந்து நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் கட்டடம் கட்டுகின்ற அந்த பணிக்கென்று பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் என்று 7,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இந்த நிதியாண்டில் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற 1000 கோடி ரூபாயோடு சேர்த்து இதுவரைக்கும் 3,497 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இதுவரை திறக்கப்பட்டுள்ள கட்டடங்கள் விவரம்: வகுப்பறைகள் 3601, ஆய்வகங்கள் 21, கழிவறைகள் 184 யூனிட், சுற்றுச்சுவர் 700 மீட்டர். கட்டப்பட்டு வருபவை: வகுப்பறைகள் 3401, ஆய்வகங்கள் 105, கழிவறை 191 யூனிட், சுற்றுச்சுவர் 2190 மீட்டர், விடுதிகள் 10. இந்த ஆண்டு உத்தேசிக்கப்பட்டுள்ள கட்டடங்கள் விவரம்: வகுப்பறைகள் 4356, ஆய்வகங்கள் 280, கழிவறைகள் 133, சுற்றுச்சுவர் 1100 மீட்டர். ஆக அந்த வகையிலே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருடைய கேள்விக்கு புதுக்கோட்டை தொகுதி புதுக்கோட்டை நகரில் உள்ள ராணியர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 1628 மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். 64 ஆசிரியர்கள் பணிபுரிகின்றனர். இப்பள்ளிக்கு 8 வகுப்பறைகள் மற்றும் 2 கழிவறைகள் தேவைப்படுகின்றன. இப்பள்ளிக்கு மாணவிகள் எண்ணிக்கைக்கு ஏற்ப முன்னுரிமை அடிப்படையில் நபார்டு திட்டத்தின் கீழ் கூடுதல் வகுப்பறைகள் கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தங்களின் வாயிலாக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் முத்துராஜா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி புதுக்கோட்டை நகர்பகுதியில் இயங்கி வரும் ராணியார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு கூடுதல் வகுப்பறைகள் கட்டித்தர ஆவணம் செய்த மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். புதுக்கோட்டை நகர்பகுதியில் சந்தப்பேட்டை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 820 மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று மாண்புமிகு முதல்வர் அவரிடம் விருது பெற்ற பள்ளியாகும். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மாணவியர்களின் சேர்க்கை அதிகரித்துள்ளது. மேற்கண்ட பள்ளிக்கு வகுப்பறை வசதிகள் மற்றும் ஆய்வகங்கள் மிகவும் குறைவாக உள்ளன. மாணவிகளின் நலம் கருதி கூடுதல் வகுப்புகளை கட்டித்தர அரசு முன்வரும் என்பதை மாண்புமிகு அமைச்சர்களை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னது போல இந்த ஆண்டு என்பது நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை ஏறத்தாழ 1728 பள்ளிக்கூடங்கள் 100% ஹைஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இன்னைக்கு பெற்றிருக்கின்றோம். ஆக அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கேட்டிருக்கின்ற அந்த கட்டிடங்கள் கண்டிப்பாக இந்த ஆண்டே அது கட்டித்தரப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, பல சட்டமன்ற கேள்விகளும் பார்த்தீங்கன்னா சில ஸ்கூல்ஸ் வந்து பெஞ்ச் அண்ட் டெஸ்க் கொஞ்சம் கேட்குறாங்க. ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜாவுடைய தொகுதியில் இருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நான் ஆய்வுக்கு சென்ற பொழுது அங்கே ஒரு வகுப்பறையில் கீழே அமர்ந்திருந்த பிள்ளைகளை பார்த்து உடனடியாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரிடம் அதை எடுத்து சொன்னேன். சொல்லி குறுகிய காலத்தில் உடனடியாக அந்த வகுப்பறைக்கு தேவையான அந்த பெஞ்ச் டெஸ்க் எல்லாத்தையுமே அவருடைய நிதியிலிருந்து அதை வழங்கியிருக்கிறார். அதற்கு இந்த நேரத்தில் அவருக்கும் இது போன்ற பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் கேட்கின்ற கோரிக்கை மிக விரைவில் இந்த ஆண்டே அது கட்டித்தரப்படும் என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 109 மாண்புமிகு உறுப்பினர் எஸ். முத்துராஜா. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, புதுக்கோட்டை நகரத்தில் இயங்கி வரும் அரசு உயர் துவக்க பள்ளியில் 680க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இப்பள்ளிக்கு கூடுதல் ஆசிரியர்கள் மற்றும் கூடுதல் வகுப்பறைகள் கட்டித்தருமாறும் கரம்பக்குடி ஒன்றியத்திற்குட்பட்ட பல்லவராயன்பத்தை, வளங்கொண்டான் விடுதி, புதுக்கோட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட வாராப்பூர், நகராட்சி பகுதிக்குட்பட்ட காமராஜபுரம் ஆகிய உயர்நிலை பள்ளிகளை மேல்நிலை பள்ளியாகவும் மற்றும் கரம்பக்குடி ஒன்றியம் கரு தெக்கித்தரு நடுநிலைப் பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாகவும் தர உயர்த்தி தருமாறு மாண்பு அமைச்சர்களை தங்கள் வாயிலாக கேட்டு வருகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஏற்கனவே தரம் உயர்த்ததை பற்றி நான் நிறையா பதில் சொல்லியிருக்கேன். நான் இருந்தாலும் நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருடைய அந்த கோரிக்கைகள் எல்லாம் இன்னைக்கு நாங்கள் கையில் வச்சிருக்கோம். நாங்கள் அது எதெல்லாம் விதிக்கு உட்பட்டு வருகின்றதோ அதெல்லாம் கண்டிப்பாக எங்களுடைய அலுவலர்களோடு உட்கார்ந்து பேசி அந்த கருத்துரை பெற்று எதெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்கின்ற பணியில் எங்களை நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோம். அதே போன்று அவர் கேட்கின்ற கோரிக்கை ஒவ்வொன்றும் படிப்படியாக இந்த ஆண்டு நிறைவேற்றுவதற்கு எல்லா விதத்திலும் நாங்கள் வழிவகை செய்வோம். அவர் கேட்டிருக்கின்ற டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அங்கங்கே தற்காலிக ஆசிரியர்கள் வைத்திருக்கோம் என்று சொன்னாலும் இன்னைக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிடிஐ ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் 2222 பேர் அந்த எக்ஸாம் முடிச்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கிறார்கள். அது இந்த மாதம் இறுதிக்குள்ள அதுவும் நிறைவு செய்யப்பட்டு அந்த எங்கெங்கெல்லாம் வேகன்சி இருக்கோ அது நிரப்பப்படும் என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.